அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வந்து எப்போ வரப்போகுது, இதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் ரிசல்ட் வந்து வெளியாக போகிறதா, யார் யாருக்கெல்லாம் இந்த எஸ்எம்எஸ் மெயில் வெளியாக போகிறது, அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, செலெக்ஷன் லிஸ்ட் வந்து என்னையிலேருந்து வெளியாக போகுது, கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து என்ன டேட்டில் வெளியாக போகுது, இது மட்டும் அல்லாமல் யார் யாருக்கு இதில் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, இதை முதற்கொண்டு எல்லாமே ஏ டு செட் எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு கமெண்டில் கேட்குற விஷயம், இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமாக கொடுங்க, அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. மெயினாக அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தெளிவாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, கவர்மெண்ட்லேருந்து எந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்றதே தெரியாமல் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், சரிங்களா. ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக, ஓகேங்களா, ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்துலையுமே வந்து ரிசல்ட்டுக்காக நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி பாதி மாவட்டங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து நேர்காணல் வந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் 50% வந்து நேர்காணல் வந்து நிறைய மாவட்டங்களுக்கு நடக்காமல் இருக்குது, ஓகேங்களா. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை எச்சரிக்கை காரணமாக தான் எல்லாருமே நிறுத்தி வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நேர்காணலை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதன் அடிப்படையில் நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட்டுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து விற்பனையாளருக்கு கட் ஆஃப் மார்க் என்ன, கட்டுனருக்கு கட் ஆஃப் மார்க் என்னன்றதை தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கான அப்டேட் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் கட் ஆஃப்ன்றது ஒன்று தான், ஓகேங்களா. இப்போ வந்து 2 போஸ்டிங்கும் ஒரே கட் ஆஃப் மார்க் தான் எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக 100 மார்க்கு, சரிங்களா. 100 மார்க்கில் வந்து எதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு அனைத்துக்குமே வந்து 50 மார்க்கும், நம்ம நேர்காணலில் எப்படி இன்டர்வியூக்கு 50 மார்க்கும் வச்சு தான் நம்மளை வந்து இதில் கட் ஆஃப் மார்க் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து எதுக்கு எப்படிலாம் மார்க் போடுவாங்கன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 50 மார்க் வந்து நேர்காணலுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த 50 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு 2 கொஷின் தான் கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. ஒரு சில பேர் 10, 15, 20, 25 கொஷின் கூட ஒரு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது எதனால் அப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில பேர் வந்து 2 கொஷின் கேட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் 10 கொஷின் கேட்டு அதில் 5 கொஷின் கரெக்டாக ஆன்சர் சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து 50 மார்க் போட்டுடலாம்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் 25 கொஷின் கேட்டு அதில் 10 சொன்னாங்கன்னா அவனுக்கு வந்து நம்ம வந்து போட்டுடலாம் 50 மார்க்குன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துகிறவங்களை பொறுத்து இந்த மார்க் எல்லாமே மாறுபடும். அவங்கவுங்க மைண்ட் செட்டை பொறுத்துமே மாறுபடும், ஓகேங்களா. அவங்க போடுறது தான் அன்றைக்கி மார்க் உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அதனால் அன்றைக்கி எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்முடைய டாக்குமெண்ட்ஸ், ஓகேங்களா, நம்முடைய வச்சுருக்க சர்டிஃபிகேட்ஸ்க்கெலாம் வந்து சேர்த்து தான் 50 மார்க். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு மார்க் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய வருமான சான்றிதழ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பிறப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் உங்களுடைய 10வது மதிப்பெண் சான்றிதழ்,
12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், உங்களுடைய ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கிற இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸு, தமிழ் வழி சான்றிதழ், ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹேண்டிகேப்ஸு, முன்னாள் இராணுவத்தினர், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை வழங்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இது எல்லா இடத்துலையும் நான் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதுதான் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் என்னன்றது, இந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருந்தால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து விற்பனையாளருக்கும் சரி கட்டணருக்கும் சரி 85 to 90 95 இந்த கட் ஆஃபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம் ஓகேங்களா. ஸோ இந்த மார்க் எடுக்கிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டாக்குமெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் காமனாக எல்லாருக்கும் 50 மார்க் வந்து எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா குறைப்பாங்க, 5 மார்க் 10 மார்க் குறைப்பாங்க. மீதி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50க்கு 50 போட்டுருவாங்க டாக்குமெண்ட்டுக்கு ஓகேங்களா. இப்போது அந்த மீதி 50 மார்க் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா, நம்மளுடைய இன்டர்வியூ நடத்துகிறாங்க இல்லையா, நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து ஒரு நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் எடுக்கிற மார்க்கை தான் நம்ம வந்து வேலையை டிசைட் பண்ணணும். ஸோ அதனால் 80 85 சரி 85 90 95 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 95% வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த வேலை வந்து எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ இந்த வேலையை காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே அது உண்மையாக பொய்யான்றது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக கொடுத்துடலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, 50% மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அதை வந்து தெளிவாக நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட்டாகவே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் உடச்சே சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 இப்போ 1000 வேகன்சி இருக்குன்னா 500 வேகன்சி வந்து காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. மீதி 500 வேகன்சி வந்து நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. இந்த மாதிரி மெரிட் லிஸ்ட்டு டாப் மார்க் வரவங்கள தான் செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க சரிங்களா. ஸோ அது அடுத்ததாக வந்து நேற்றைய தினம் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியிடுவோம், எப்போ வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தோம் அப்டேட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஜனவரி மாதத்தில் தான் நாங்கள் வெளியிடுவோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதையும் அப்படியே சொல்லிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, மழை எச்சரிக்கை காரணமாக நிறைய இடங்களில் வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து இன்டர்வியூ நேர்காணல் வந்து நடக்காமல் இருக்குது. ஸோ அது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகேங்களா. இந்த 38 மாவட்டத்துலேயுமே இந்த நேர்காணல் அனைத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரே டேட்டில், அதாவது ஒரே தேதியில் டிஆர்பி, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா வெளியிடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதே மாதிரி நிறைய பேருக்கு கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த ரிசல்ட் வந்து நான் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஸோ ஒரு வேளை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் ஆகிட்டேன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, செலக்ட் ஆனதுமே உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலியமாகவே வந்துடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நாளுக்கு முன்னாடி நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவே அனுப்பிடுவாங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம அப்டேட் கொடுத்தாச்சு. இன்றைக்கான கூட்டுறவுத்துறை அப்டேட் இதுதான். ஸோ ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வந்துடும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது முக்கியமான அப்டேட் கிடைச்சதுன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.